Welcome all of you to my video. In this video, you are going to see chapter 2 numbers and sequences, exercise 2.7 fifth sum. Find the number of terms in the following GP சொல்லி ஒரு ரெண்டு சம் கொடுத்திருக்காங்க. So first one பாருங்க, இது எப்படி number of terms எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்க. So first one 4 8 16 up to 8192 ன்ற எழுதி கொடுத்திருக்காங்க. So இதுல உங்களுக்கு என்னலாம் தெரியும்னா இதுல நம்ம லாஸ்ட் டேர்ம்லாம் போட முடியாது. இதுல நம்ம என்ன போடுவோம்னா இது உங்களுக்கு n டேர்மா எடுத்துக்கணும். So இது உங்களுக்கு n டேர்ம் பட் என்ன தெரியாது. இது ஏதோ ஒரு n டேர்ம் பட் இது தெரியாது. ஸோ நம்ம ஃபஸ்ட் டேர்ம் தெரியும் a r வந்து உங்களுக்கு t2/t1 8/4 தட் இஸ் கேன்சல் பண்ணால் 2. ஸோ r is equal to 2ன்னு வருது. உங்களுக்கு ஃபார்முலா தெரியும் tn is equal to ar n minus 1. ஸோ t அங்கே எத்தனை டேர்ம் தெரியாது பட் a தெரியும் என்னென்னா 4 2 minus n minus 1 2 ஏன்னா உங்களுக்கு 6. ஸோ இது டிஎன் என்ன கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேர்ம் தான். ஸோ சிஎன் பேரில் லாஸ்ட் டேர்ம் என்னவோ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 8192 தட் இஸ் ஈக்குவல் டு 4 × 2 n minus 1. ஸோ அந்த 4 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 8192/4 இஸ் 2 power n minus 1. ஸோ ஐ கோயிங் டு டிவைட் 8192/4. ஸோ இப்படி கேன்சல் பண்ணினா எனக்கு வந்து 4 வரும் 8 வரும் 0 1. ஸோ இது வந்து 2 0. ஸோ இங்கே 1 இருக்குது போகாது என்னோட 0 போட்டுக்கோங்க. ஸோ 0 போட மாற்றிங்கன்னா ஆன்சர் தப்பாக வரும் 19. ஸோ இது பார்த்தீங்கன்னா 16ல் போகும் ஏன்னா 4 போடலாம். ஸோ 3 2. ஸோ 8 4 32 8. ஸோ 32 0. இப்போ 2048ன்னு வருது. 2048 இஸ் ஈக்குவல் டு 2 power n minus 1. இப்போ உங்களுக்கு இதை நீங்கள் 2 பவரில் மாற்றணும் ஏன்னா இங்கே 2 பவர் இருக்குது. ஸோ அப்படின்னா நம்ம பேஸும் பவரை ஈக்குவேட் பண்ணிடலாம். ஸோ 24048 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்கள் 2ஆல் ஏன்னா 2 தான். ஸோ 2ஆலே பண்ணுங்கள் 20 இருக்குது 1 0 2 4ன்னு சொல்லிட்டு வரும். தென் அடுத்த 2 போட்டிங்கன்னா 5 இங்கே ஒரு 1 2. ஸோ 2 போட்டிங்கன்னா மறுபடியும் 5 இருக்குது. ஸோ 2 போட்டிங்கன்னா 1 பேலன்ஸு 11 இருக்கும். ஸோ ஒரு 1 10 ஆகும். ஸோ ஒரு 1 பேலன்ஸு 12 வரும் 6. ஸோ 256 எடுத்திங்கன்னா 128. இது போட்டிங்கன்னா 6 4ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதை கண்டினியூ பண்ணுறேன். 64/2 வந்து உங்களுக்கு 32. 32/16 16 வந்து 2 போட்டிங்கன்னா 8 வரும் 8/2. ஸோ 8 என்ன பண்ணலாம் 4 ஆகும். ஸோ 4 பண்ணி மறுபடியும் 2 2 2 1. அதாவது நம்ம எத்தனை தடவை பண்ணியிருக்கோம் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 டைம்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ 2 power 11 இஸ் ஈக்குவல் டு 2 power n minus 1. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுத்துகிட்டு எத்தனை 2 இருக்குன்னு எண்ணிங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இருக்குது. ஸோ நம்ம 2 power 11 2048 வேலை 2 power 11 போட்டுக்கலாம். இப்போ பேஸ் வந்து சேமாக இருக்குது. ஸோ பவர் ஈக்குவல் பண்ணுங்கள் n minus 1 இஸ் ஈக்குவல் டு 11. n is equal to என்ன கிடச்சுன்னா 12 கிடச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு சீக்வன்ஸோட என்னென்னா உங்களுக்கு 12. இப்போ செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/3 1/9 1/27 அப் டு 1/2187 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க கொஸ்டின் 1/3 1/9 1/7 27 அது 1/. அப்போ ஸோ இந்த டேர்ம் நீங்கள் என்னன்னு எடுத்துக்கிட்டு அதை எவ்வளோ ஈக்குவேட் பண்ணணும். இதில் ஏ வந்து உங்களுக்கு 1/3 r வந்து 1/9/1/3. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 1/3 × 3ன்னு வரும் 3/1. ஸோ 3/1 வந்து 3 போட்டால் 1 கேன்சல் பண்ணிங்கன்னா r is equal to 1/3. இப்போ பாருங்கள் r is equal to 1/3. இப்போ நம்ம வந்து ஃபார்முலா தெரியும் tn is equal to ar n minus 1ன்னு சொல்லிட்டு. ஸோ tn is equal to ar n minus 1. ஸோ tn வந்து உங்களுக்கு 1/2187 என்பது தெரியும். பட் a என்பது உங்களுக்கு தெரியாது. a வந்து உங்களுக்கு 1/3 r நம்மளுக்கு என்ன தான் தெரியாது. r வந்து உங்களுக்கு அதே 1/3 தான் 3 n minus 1. ஸோ அந்த 1/3 இந்த சைடு கொண்டு வந்திருக்கோம் 1/2187 × 3 ஆயிரும். ஸோ 1/3 n minus 1. ஸோ இது 3 நான் கேன்சல் பண்ணுறேன் 7. ஸோ 8 இருக்குது 8 போட்டிங்கன்னா உங்களுக்கு 6 வரும். ஸோ 6 இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2 பேலன்ஸ் இருக்குது. அப்போ 2 9 அப்படி போட்டுக்கலாம். ஸோ 729 1/3 power n minus 1 is equal to 1/729 வருது. இப்போ நீங்கள் இதை வந்து 3 பவரில் மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஈக்குவேட் பண்ணலாம். எனக்கு பேஸ் சேமாக இருந்தால் யூ ஈக்குவேட் பவர். ஸோ 729 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்கள் 3 அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6. ஸோ 2 1 பேலன்ஸு. ஸோ இங்கே 6 1 பேலன்ஸ் இருக்குது. ஸோ 4 ஸோ 3 அகைன் 3ஆல் பண்ணுங்கள் ஏன்னா
3ஆல் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த 3 பவரில் 1/3 பவரில் கொண்டு வர முடியும். ஸோ 8 1 மறுபடியும் 3ஆல் பண்ணிங்கன்னா 27, மறுபடியும் 3ஆல் பண்ணிங்கன்னா 9ன்னு சொல்லிட்டு வரும், மறுபடியும் 3ன்னு வரும், 3 லாஸ்ட்டாக 1ன்னு சொல்லிட்டு வரும். இப்போ எத்தனை தடவை இருக்குன்னா 1 2 3 4 5 6 தடவை இருக்குது. ஸோ 6 தடவை இருக்குது. அப்போ வந்து 1/3 the whole power 6 போட்டுருலாம். அப்போ 1/3 n minus 1 is equal to 1/3 whole power 6. ஸோ இதுக்கு மீனிங் தான் 729 1/3 n minus 1ங்கிறது n minus 1 is 6. ஸோ பேஸ் சேமாக இருக்குது, பவர் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ n is equal to 7 கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் அந்த சம். நம்ம ரெண்டுத்துக்கும் சமூகத்துக்கு என்ன நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்ன தான் அங்கே கொடுத்த நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் வந்து காமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.